Hello friends, welcome to Indian Jobs Mill. Indian Navy இப்போ ரீசெண்டாக போட் க்ரூ ஸ்டாஃப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும் அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். joinindiannavy.government.in. ஸோ இந்த வெப்சைட்டில் வேஸ் டு ஜாயின் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், joinindiannavy.government.in. இந்த வெப்சைட்டில் ஜாயின் நேவி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ் டு ஜாயின் அப்படின்னு வரும். ஸோ அதில் சிவிலியன் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், போட் க்ரூ ஸ்டாஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் போட் க்ரூ ஸ்டாஃப் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இதில் கீழே பாருங்கள், ஸ்டார்டிங் டேட் March 12 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது முந்தானத்தையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் April 1 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரி ப்ரோ, இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே கிளியராக இருக்கும். என்ன வேக்கன்சி, என்ன படிச்சிருக்கணும், அதெல்லாம் ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் டாப் பாஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் தெரிஞ்சால் போதும். அடிஷ்னலாக எலிஜிபிலிட்டி எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை டாப் பாஸ்க்கு. அதே மாதிரி ஃபயர் பேனுக்கும் அதே தான், 10th பாஸ் பண்ணி ஸ்விம்மிங் நாலேஜ் ப்ளஸ் இந்த ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்கர், சேராக் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே அப்ளிகன்ஸ் நேம் 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதுவும் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து உங்கள் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதை ரீடைப் பண்ணிவிட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி, நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், அடுத்து இதை சால்வ் பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். பர்சனல் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் அண்ட் எஜுகேஷ்னல், அடுத்து போஸ்ட் டீட்டெயில்ஸ், அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் ஃபுல் நேம், இதில் உங்கள் நேம், இதில் உங்கள் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்கள். அடுத்து இதில் உங்கள் நேம் வித் இனிஷியல் ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டில் இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்கா பேக்கில் இருக்கா அதெல்லாம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் ஃபுல் நேம் வித் இனிஷியல் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்கள் ஃபுல் நேம், செகண்ட் பாக்ஸில் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்கள், சரிங்களா. அடுத்து இந்த தேர்டு பாக்ஸில் 10th மார்க் ஷீட்டில் ஃபுல்லாக உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி வித் இனிஷியலோடு நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து ஃபாதர் நேம், மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட் அண்ட் தென் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. மார்ஷியல் ஸ்டேட்டஸ், மேரிட் ஆர் அன்மேரிட் அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஸ்டேட்டு, ரிலீஜன், அடுத்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம் ஆஃப்டர் மெட்ரிகுலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்டிருக்காங்க. நேஷ்னாலிட்டி இதில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பர்மனண்ட் அட்ரஸ், இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து செலக்ட் யுவர் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ்க்காக நீங்கள் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை தான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு வேக்கன்சி இருக்கா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், சரிங்களா. இதில் லாஸ்கர், ஃபயர்மேன், டாப் பாஸ் இருக்குது இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டாப் பாஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் இதில் வேக்கன்ட் இருக்கா அதெல்லாம் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா.
ஸோ உங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிசபிலிட்டியா, எக்ஸ் சர்வீஸ் மேனா, எக்ஸ் அக்னிவீரா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே நோ தான் வரும். நோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 10th ஸ்டேட் போர்டு செலக்ட், நேம் ஆஃப் தி போர்டு வந்து ஸ்டேட் போர்டு தான். இயர் ஆஃப் பாசிங், அடுத்து டோட்டல் மார்க் 500க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் நம்பர், சர்டிஃபிகேட் டேட். சர்டிஃபிகேட் நம்பர் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் மேலே இருக்கும், டாப் ரைட் சைட் கார்னரில். 10th சர்டிஃபிகேட் டேட் அப்படின்னா எந்த டேட்டில் நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க, மார்ச் 2012 13 அந்த மாதிரி கீழே இருக்கும். இந்த இயரில் இவர் வந்து 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க 10th மார்க் ஷீட்டில். அதை பார்த்து நீங்கள் டேட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 3rd ஸ்டெப்பில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சேராக் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்து அதிலே வந்து லாஸ்கர், ஃபயர்மேன், டாப்பாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதில் வந்து எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பாஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் ப்ரூஃபு, அடுத்து உங்கள் 10th மார்க் ஷீட்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ ரீசெண்டாக எடுத்த மாதிரி இருக்கணும். பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது, பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கணும். கேப் போடுறது, அதே மாதிரி இந்த ஸ்பெக்ஸ் போடுறது அந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. 50லேருந்து 100 KB இருக்கணும். 100 KBக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதே மாதிரி தான் சிக்னேச்சரும், ஓகேங்களா? 50லேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து உங்கள் 10th மார்க் ஷீட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th மார்க் ஷீட் கேட்டிருப்பாங்க, அடுத்து ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. அந்த உங்கள் மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் செப்பரேட்டாக இருந்தால், சில பேர் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அரியர் வச்சு கிளியர் பண்ணி இன்னொரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை ப்ரோ ஒரே சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா அதே 2 முறை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ செப்பரேட்டாக இருக்குது அப்படின்னா அதை தனியாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து கீழே இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ ஃபார் ஃபைனல் சப்மிஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்டர் பண்ண டேட்டா, எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா எடிட் அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் சப்மிட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் சப்மிட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனில் எந்த ஒரு எடிஷன் கரெக்ஷனும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ இந்த சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கா அது எல்லாமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு அடுத்து சப்மிட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.